அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் விரு சேனல். நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நூடுல்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். இதில் ஒரு பாக்கெட்டு 2 பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து ஒரு ரோல் தான் எடுக்க போகிறேன். ஹக்கா நூடுல்ஸ் இது நான் ஒரு பேக்கெட்டு தான் வந்து எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டேன். சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த நூடுல்ஸை வந்து இதில் போட்டுடலாம். போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு போக்கு வச்சோ அதாவது ஒரு கரண்டி வச்சு இப்படி விட்டுக்கிடுங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டும்போது எல்லா இடம் படுற மாதிரி இருக்கும். வெண்ணி சாஃப்டாக வரணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து வெஜிடபிள் ஆயில் வந்து போட்டதும் எடுத்துடாதீங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் கொஞ்சம் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து நமக்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நான் கையில் வச்சு எடுக்கிறதுனால தான் நூடுல்ஸு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஒரு பக்கத்தில் வச்சு காமிச்சிடுறேன். ஓகேங்களா, வெந்துருச்சா? இதை நம்ம அப்படியே இதில் கொட்டிடலாம். இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு இதில் எடுத்து போட்டுருங்க. நூடுல்ஸு நம்ம கொட்டிடுச்சு. இதில் நம்ம லைட்டாக வந்து பசை இருக்கும், அது போகிறதுக்கு நம்ம வந்து கூல் வாட்டர் வந்து இதில் விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. திருப்பியும் ஒரு தடவை கூட விட்டு எடுத்துக்கிடுங்க. அப்போதான் இந்த பசையெல்லாம் போய் நமக்கு நல்லா அழகாக இருக்கும், ஒத்த ஒத்தையாட்டு பார்க்குறதுக்கு. முட்டை எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு பேன் வச்சாச்சு. பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கிடுங்க. எல்லா இடம் பட்ட மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடுங்க. வந்து எக்கை வந்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்கலாம். எக்கு வந்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். என்னென்ன வெஜிடபிள் வச்சுருக்கேன்னு பாருங்கள். பாதி கேபேஜு, ஒரு கேப்சிகம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிடுங்க. பீன்ஸ் ஒரு 5 எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணி பிச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 எக் எடுத்திருக்கேன். அது வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் வந்து கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்துக்கிடுங்க. இரும்பு சட்டி அந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி கடாய் இருந்துன்னா நம்ம வந்து கடாயே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த நூடுல்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குக்கிங் ஆயில் வந்து விட்டுடலாம். நான் வந்து ஆயில் விட்டுறேன். ஆச்சு. இதில் பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இது கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம். இதை நல்லா வேக விட வேண்டாம், மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ரொம்ப நேரம் குக் ஆகணும் இல்லை. நூடுல்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எப்போமாவது இப்படியெல்லாம் ஒரு வாட்டி செய்து கொடுங்க. சால்ட் வந்து நம்ம இந்த வெஜிடபிளுக்கு போட்டுடலாம்.
ரொம்ப நேரம் அதிகம் நான் சொன்னேன் இல்லையா, வெஜிடபிள் குக்காக வேண்டாம், குக்கானால் நல்லா இருக்காது. இப்போது நம்ம இந்த நூடுல்ஸை கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கையில் வச்சு எடுக்கிறதுனால தான், எப்பவும் சொல்லும் போல தான், ட்ரைபாடை இன்னும் வாங்கலை. அப்படின்னா வாங்கிட்டுன்னா பக்கத்தில் வச்சு நமக்கு எல்லாமே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் வச்சு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம். அப்படியே போட்டால் எல்லாத்தையும் அப்படியே நூடுல்ஸ் அள்ளி போட்டால் டேஸ்ட் இருக்காது. இந்த மசாலா வெஜிடபிள் எல்லாம் பிடிக்கணும் செய்யாது, ஒரு மாதிரியாகவே இருக்கும் சாப்பிடும்போது. அது கூட நம்ம வந்து இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டு கொடுக்கலாம். போட்டுட்டு எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் அடுத்ததையும் நம்ம போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து பிடிக்கவே செய்யாது, மசாலா டேஸ்ட்டும் இருக்காது சாப்பிடும்போது. நான் அடுத்த நூடுல்ஸையும் போட போகிறேன். சிக்கன் போட்டுக்கிடுங்க, எக்கு வந்து போட்டுக்கிடுங்க. அதே மாதிரி தான் பெப்பர் போட்டுக்கிடுங்க. சோம்பும் சில்லி ஃப்ளாக்ஸும் வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு, எல்லாத்துலேயும் சால்ட் இருக்கும், நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டாச்சு. இனி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வந்து லைட்டாக நல்லா விட்டுடலாம். சோயா சாஸும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம விட்டுடலாம். முதல்ல விடணும், நான் மறந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். இது கூட நம்ம வந்து மல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக போடணும். கொஞ்சம் வாடினதாக தான் இருக்குது. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குறதோடையும் வீட்டில் நான் பண்ணி சாப்பிடும்போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.